பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பேன்னு அதை சொல்லிட்டு தர்றாரு. தந்தை பெரியாரை விட எங்கள்கிட்ட பல பெரியார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தர்றாரு. எத்தனை பெரியார்கள் உனக்கு முன்னாடி இருந்தாலும் அத்தனை பெரியார்கள் சொன்னதையும் ஒட்டு மொத்தமாக தன் தோளில் தாங்கி இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி போராடி வெற்றி பெற வைத்தது தந்தை பெரியார். நீ சொல்கிறிய ஒவ்வொருத்தனும் சொல்லிவிட்டு யாருக்காவது அவங்க இறங்கி ரோட்டில் போராடினாங்களா? தமிழ்நாடுன்னு ஒருத்தர் சொன்னார். அந்த தமிழ்நாட்டுக்காண்டி அவர் போராட்டம் நடத்தினாரா? வேலு நாச்சியார் பெண் விடுதலைக்காண்டி பாடுபட்டார்னு சொல்கிறீங்க. வேலு நாச்சியார் பெண் விடுதலைக்காண்டியா பாடுபட்டார்? எல்லோரும் வேலு நாச்சியார் வாரிசுகள் தான். ஆனால் அவங்களுடைய பாளையத்தை வெள்ளைக்காரன் பிடிக்கிட்டான். அதற்காக ஐதரையை போய் பார்த்து படையை வாங்கிட்டு வந்து தன்னுடைய பாளையத்தை மீட்டார்கள். அதற்கு பிறகு பெண் விடுதலைக்கு அந்த அம்மா ஏதாவது பண்ணாங்களா? கல்விச்சாலை ஏற்படுத்தினாங்களா? பெண்களுக்குன்னு வேலைவாய்ப்பு உண்டாக்குனாங்களா? இல்லை பெண் விடுதலை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இல்லை பெண் விடுதலை பற்றி கல்வெட்டு எழுதி வச்சுருக்காங்களா? எதுவுமே கிடையாது. நீ அதெல்லாம் காரணமாக சொல்லிக்கிட்டு இருக்க. ரெண்டாவது பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு பாடிட்டு என்ன பண்ணார்? அவர் பாண்டிச்சேரியில் போய் உட்காந்துக்கிட்டார். அவர் எந்த போராட்டத்தில் ரோட்டில் இறங்கி போராடினாரா? வஉசியை தவிர எல்லாரும் பண்ணாங்க. எல்லாரும் பண்ணினதை ஒட்டுமொத்த மக்களை போய் சென்றடைந்ததா? ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் சென்றடைய வைத்தது தந்தை பெரியார். தமிழை காட்டி மிராண்டி மொழி என்று சொன்னார். ஏன் சொன்னார்? பிரிட்டிஷ்காரனா ஒரு ஆளுக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணா? இங்கிலீஷ் தான் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி அவன் 3 தலைமுறைக்கு முன்னாடி இங்கிலீஷ் படித்து பெரிய பெரிய ஜட்ஜாகி பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போனதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்டா நீங்களும் இப்படி படிக்காமல் கூமுட்ட மாதிரி திடீரிலே, ஏன்டா தமிழ் கட்டிக்கிட்டு அழுகிறீங்க? நீனும் ஆங்கிலம் படி, நீனும் வீட்டில் வேலை காட்டிட்டு இங்கிலீஷில் பேசு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணது தந்தை பெரியார். தந்தை பெரியாரை எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுகிறதுக்கு உனக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? நீ எல்லாம் யார் சொல்லு? திருமாவெல்லாம் எனக்கு பிரசவம் பார்த்தாரான்னு சொல்கிற. நீ தமிழ்த்தாயின் மகன் அப்படின்னு சொல்லிக்கிற. தமிழ்தாயை அவனை பெற்றா? ஒரு எதற்காக அந்த ஓமைகளை எடுத்து சொல்கிறாங்க கூட புரியாமல் நீ ஏகடியம் பேசி இழிவாக பேசி நீ என்னமோ பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிற. உன்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டம். நீ என்ன வேணாலும் அரசியல் பண்ணுங்கள், தமிழ் தேசியம் என்னத்தை வேணாலும் சொல்லிட்டு போனா, என்னைக்கு தந்தை பெரியார் மேலே கை வச்சிங்களோ உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை சுத்தமாக தமிழர்கள் இழந்துக்கிட்டே வருவாங்க. இங்கே திராவிடம் சொல்லுவது தமிழர்களுக்கு தவிர ஒன்றுமில்லை. திராவிடம் என்ற வார்த்தை 4 மாநிலம் ஒன்றா இருக்கும்போது சொன்னது தான். மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்ததுக்கு பிறகு தொலைஞ்சாங்கடா, எல்லோரும் போயிட்டாங்க. இனி அந்த திராவிடம் என்பது இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒன்லி தமிழ். தமிழர்களுக்காக மட்டுமே அந்த திராவிடம் நிற்கிறது. நீ போய் அதை ஒழிப்பேன்னு சொன்னால் உன்னால் அது எந்த காலத்துலேயும் முடியாது. ஏன்னா இங்கே எல்லாருமே படித்து எல்லாம் புரிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி வச்சுருக்கோம். அதனால் நீ பார்ப்பன கடப்பாரை கொண்டு கோட்டையை உடைக்க முடியுமா? ஒரு கோட்டையை உடைக்க எதை வச்சு உடைக்கணும்? பீரங்கி வச்சு உடைக்கணும். நீ ஒரு கம்பு குச்சி மாதிரி ஒரு கம்பியை தூக்கிட்டு இவ்வளோ பெரிய கோட்டையை உடைச்சிருவியா? கடைசி தமிழன் இருக்கும் வரை திராவிட மாடல் அரசாளும்.